ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வகுப்பில் நவாம்சம் என்றால் என்ன? நாம் எல்லாருடைய ஜாதகத்திலும் 2 கட்டங்கள் அடிப்படையாக எழுதுவார்கள் ஜோதிடர்கள். ஒன்று ராசி கட்டம், மற்றொன்று நவாம்ச கட்டம். இந்த நவாம்சம் என்பது என்ன, இது எதற்கு பயன்படுகிறது என்பதை பற்றி நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நவாம்சம் இஸ் த மேக்னிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எ ராசி சார்ட் அப்படி என்று ஆங்கிலத்தில் ஒரு கோட் உண்டு, ஒரு வாக்கு உண்டு. அதாவது நவாம்சம் என்பது ராசி சக்கரத்தின் மேம்படுத்தப்பட்ட ஒரு கட்டம். இது நவாம்சம். நவம் என்றால் 9. அதாவது கிரகங்களை 9 கிரகங்களையும் அதனுடைய எந்த அம்சத்தில் அமர்ந்துள்ளது என்பதை ஆராய்ந்து ஒரு கட்டம் தயாரிப்பது. அதனால் இதற்கு பேர் நவாம்சம் என்று. அதாவது மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உண்டு, 4 பாதங்கள் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும். மொத்தம் 108 பாதங்கள் உண்டு. 108, 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள். ஆக 27 × 4 போட்டோம்னா 108 வரும். இதான் 108 தான். அதனாலதான் இந்த 108 வந்து முக்கியமா அந்த மந்திரங்கள் கூறுபவர்கள் 108 தடவை சொல்றது அப்படின்னு ஒரு பழக்கம் வைத்துள்ளார்கள். இந்த 108 நம்ம கூட்டினோம்னா 9 வரும். 1 + 0 + 8 கூட்டினா 9 வரும். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது நவாம்சம் என்பது கூறுவதற்கு. இந்த 108 பாதங்களில் 9 கிரகங்களில் ஏதோ ஒரு அமைப்பில் அமர்ந்திருக்கும் அந்த ஜாதகத்தில். கண்டிப்பாக இந்த 108 பாதத்துலதான் இருக்கணும். இந்த 108 பாதத்தில் அமர்ந்ததால் அந்த கிரகங்களுக்கு ஏற்படும் பலம் பலவீனங்கள் எவ்வாறு என்பதை ஆராய்வதற்கு இந்த நவாம்சம் எழுதப்படுகிறது. ஒரு ராசியை 9 சம பாகங்களாக பிரித்து ஆராய்ச்சி செய்வதை தான் நவாம்சம் என்று கூறுவோம். அவ்வாறு ஒரு ராசியை 9 சம பாகங்களாக பிரிக்கும் பொழுது ராசியில் உள்ள கிரகம், ஒரு குறிப்பிட்ட ராசியில ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துல மேசம் என்ற ராசியில் குரு அமர்ந்துள்ளதாக வைத்துக் கொள்வோம். மேச ராசியில் அந்த ராசியை 9 பாகங்களாக பிரிக்க வேண்டும். மேச ராசி என்பது 30 பாகைகளை கொண்டது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 30 பாகை. ஒவ்வொரு ராசி கட்டமும் 30 பாகை. 12 பாவத்திற்கு 12 × 30 போட்டா 360 பாகை வரும். இதெல்லாம் நம்ம அடிப்படை வகுப்பிலே பார்த்தோம். ஆக ஒரு பாவத்திற்கு 30 பாகை. ஒரு பாவத்துல 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களில் அமர்ந்திருக்கும். அதாவது ஒரு நட்சத்திரம் 4 பாதம், அடுத்த 2வது நட்சத்திரம் 4 பாதம், 3வது நட்சத்திரத்தினுடைய 4 பாதம் இருக்காது. ஏன்னா 4 4 ஏற்கனவே 8 ஆயிடுச்சு. 3வது நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் இருக்கும். ஆக 9. அப்ப ஒரு 30 பாகை கொண்ட வீட்டில் 9 பாதங்கள் உள்ளன. அந்த 9 பாதங்களை அடிப்படையாக வைத்து நாம் நவாம்ச கட்டம் தயாரிக்கிறோம். ஆக இந்த மேச ராசியை மட்டும் 9 பிரிவா பிரிக்கிறோம். அந்த 9 பிரிவில் அந்த குரு என்பவர் எந்த பிரிவில் அமர்ந்துள்ளார், முதல் பிரிவிலா, 2வது பிரிவிலா, 3வது பிரிவிலா அப்படின்று 9வது பிரிவிலா என்பதை எண்ணி அதன் அடிப்படையில் இந்த நவாம்ச கட்டம் தயாரிக்கப்படுகிறது. ஒரு ராசியில மேசத்துல குரு இருக்காருன்னா அந்த குரு வந்து எந்த அம்சம் வாங்கி அமர்ந்துள்ளார் என்பதை அறிவதற்காக இந்த நவாம்ச கட்டம் தயாரிக்கப்படுகிறது. இப்ப ஒரு ஜாதகர் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது அதனுடைய தன்மை மாறுபடும். அந்த ஜாதகருடைய தன்மை மாறுபடும். ஒருத்தர் வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த ஜாதகர் அவருடைய தன்மை வேறாக இருக்கும். அதே ஜாதகர் தொழிலுக்காக வெளியே போறாரு. அவருடைய வேலை வாய்ப்பு வேலையை பார்ப்பதற்காக ஆபீஸ்க்கு போறாரு. அவருடைய தன்மை வேறாக இருக்கும். அதே ஜாதகர் வந்து ஒரு 10 பேர் உறவினர்களுடன் ஒரு விருந்துக்கு போறாரு. அப்ப அவருடைய தன்மை வேறாக இருக்கும். குழந்தைகளுடன் பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கோ அல்லது விளையாடுவதற்கோ உடன் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய தன்மை வேறாக இருக்கும்.
நண்பர்களுடன் தியேட்டருக்கு போறாரு. அப்ப வந்து அவருடைய தன்மை வேறாக இருக்கும். அது உண்மை. எல்லா மனிதருமே ஒரே மாதிரி எல்லாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஆபீஸ்ல வந்து மேனேஜிங் டைரக்டரா இருப்பாரு, நல்ல அதிகாரம் செலுத்துவாரு, செய் அல்லது செத்து மடின்னு சொல்லுவாரு. டூ ஆர் டை, நான் சொல்றது செய், நல்லா ப்ரொடக்ஷன் கொண்டு வா, டார்கெட் அச்சீவ் பண்ணு, கமிஷன் நல்லா போனஸ் எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னா நல்லா அதிகார தோரணையோட போர்ட்ஸ் போட்டுக்கிட்டு சுத்தி ஒரு 4 பேர் அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு நல்ல ஒரு தோரணையா இருக்கும் ஆபீஸ்ல இருக்கிறப்ப. வீட்டுக்கு வந்தா அவர் தான் எரி வீட்டில். வீட்டுல ஒருத்தர் சின்ன சின்ன சுண்டு வாண்டு சுண்டுகள் எல்லாம் சத்தம் போடுவான் அவரை பார்த்து. நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு ஒரு பையன் கேட்பான், ஒரு சின்ன குட்டி பையன் கேட்பான், நீ எனக்கு இது கூட வாங்கி தர மாட்டேற அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவர் ஆபீஸ்ல வந்து அவருடைய தன்மை வேற. வீட்டுக்கு வந்தவொன்னு அவருடைய தன்மை மாறுபடும். அதே நம்பர் மனைவியுடன் இருக்கும் பொழுதோ அல்லது வாழ்க்கை துணைகளுடன் இருக்கும் பொழுதோ அவருடைய தன்மை வேற. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் பையனா இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா கூட அவர் என்னதான் பெரிய மேனேஜிங் டைரக்டரா இருந்தாலும் பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் பையன் அந்த அவருடைய குழந்தைங்க தானே. அப்ப அவங்களுக்கு கீழே அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரே நபர் தான், ஆனால் ஒவ்வொரு இடத்தில் வெவ்வேறு நபர்களுடன் இருக்கும் பொழுது அவருடைய தன்மை மாறுபடுகிறது. இதே முறையில் தான் கிரகங்களுக்கும் உண்டு. அந்த கிரகத்தின் தன்மையை ஆராய்வதற்கு, எந்த அம்சத்தில் இருக்கிறார் என்று ஆராய்வதற்கு இந்த நவாம்ச கட்டம் பயன்படும். அதனால்தான் இதனை வந்து ஆங்கிலத்தில் நவாம்சம் இஸ் த மேக்னிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எ ராசி சார்ட் என்று பிரபலமாக கூறுவது உண்டு. ஆக ஒரு ராசியை 9 சம பாகங்களாக பிரித்து ராசியில் உள்ள கிரகம் அதன் எந்த பகுதியில் உள்ளது என்பதை காட்டுவதுதான் இந்த நவாம்சம். இது குறிப்பாக திருமணத்திற்கு நவாம்ச கட்டம் நம்ம ஜோதிடர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். பொதுவாகவே ஜோதிடம் ஜாதகம் எடுத்தா திருமணத்துக்கு எடுப்பாங்க அதிகபட்சம், பெரும்பாலும் திருமணத்துக்கு. இந்த நவாம்சம் என்பது வெளிப்படை தன்மையை காட்டுவது. இந்த நவாம்சத்தை வைத்து வெளியில் ஒரு நபர் எவ்வாறு இருப்பார் என்பதை காட்டுவது. ஒருத்தர் நல்லா விபூதி பூசி திராட்சப்பட்டை அணிந்து நல்லா காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு நல்லா ஒரு சுபீட்சமா இருப்பார். ஆனா அவருக்குள்ள பல கரடுமுரடான வாழ்க்கைகள், அவருடைய மனங்கள் வந்து கரடுமுரடான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் எத்தனையோ இருக்கலாம். வெளியே வந்து அது தெரியாது. வெளியே சாமி மாதிரி தெரியாது, சாமியார் மாதிரி தெரிகிறார். ஒரு சில பேர் வந்து வெளியே பார்த்தா முரட்டு மாதிரி இருப்பார். அப்படியே தாடி வச்சுக்கிட்டு, மீசை வச்சுக்கிட்டு, தலையில முடி சரியா வாராம ஒரு மாதிரியா இருந்துக்கிட்டு, கைலி கட்டிக்கிட்டு, டிஷர்ட் போட்டு திரிஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா அவருடைய மனசு குழந்தை மாதிரி இருக்கும். ராசி கட்டம் என்பது அந்த ஜாதகரினுடைய இன்டர்னல், நவாம்சம் என்பது எக்ஸ்டர்னல், வெளியே இருந்து அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய தன்மை என்ன என்பது. அது வந்து பொதுவா திருமணத்துக்காக அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. திருமணத்துக்காக மட்டும் இல்ல, பல விஷயங்களுக்கு பார்க்கலாம். இருந்தாலும் நமது நபர்கள் அதிகமாக திருமணத்துக்கு பார்ப்பதால் நவாம்சம் என்பது திருமணத்திற்காக மட்டுமே என்று ஒரு காலப்போக்கில் அவ்வாறு கருதப்படுகிறது. நவாம்சம் என்பது ஒரு நபருடைய எக்ஸ்டர்னல் வே ஆஃப் லைஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். வெளிப்படை தன்மையையும் வெளியிலிருந்து ஒரு ஜாதகரை பார்க்கும் பொழுதும் அவருடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஆராய்வதற்கு இந்த நவாம்சம் பயன்படும். இந்த நவாம்சத்தை வைத்து திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் மிகவும் அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறார்கள். என்றால் திருமண பொருத்தமே இந்த நட்சத்திர பொருத்தம் தான் அடிப்படை. இந்த நவாம்சம் என்பது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான். ஏன்னா நட்சத்திரத்துலதான் நம்ம பாதங்கள் இருக்கு, 9 பாதங்கள் இருக்கு. இந்த 9 பாதங்களை வைத்துதான் அந்த கிரகத்தின் அம்சத்தினை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம். ஆக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு செய்வதால் இது திருமண பொருத்தத்திற்கும் அனைத்து ஜோதிடர்களும் இதை அடிப்படையாக பார்ப்பது உண்டு. இதுவே நவாம்சத்தின் தாத்வீகமான பொருள் என்பதை கூறி இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பு நாம் காணவிருப்பது மிகவும் முக்கியமானது. அதாவது காரகன் என்பவர் யார், காரகனால் என்னென்ன பலன்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம், காரகன் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் யாரு
காரகம் ஆகிறார் என்பதை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.